ஹாய் மக்களே, நான் உங்கள் போசர் பாய். மறக்காத நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தற்போது நான் எங்கே இருக்கேன்னா யாழ்ப்பாணம் கேட்கறதோ சுண்ணாகம் இஸ்டாஸோடு அமைந்திருக்கும் ஓரி ஹோட்டல் தான் வந்திருக்கிறோம். அனைவருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம வந்துட்டு ஒரியன் ஹோட்டல்ல தலப்பாக்கட்டு பிரியாணி என்னோட ஒரு ஐட்டம் செய்யுறோம். அந்த ஐட்டத்தை பத்தி தான் உங்களுக்கு காட்ட போறோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்க பாருங்க, இதான் தலப்பாக்கட்டு பிரியாணி. நீங்க கேட்கலாம், இதானா தலப்பாக்கட்டு பிரியாணி? இது தலப்பாக்கட்டு பிரியாணின்னு நாங்க பேரு தான் வச்சிருக்கிறோம். எங்களோட ஒரியன் ஹோட்டல் தனித்துவமான ஒரு மசாலாவில் நாங்க இதை செய்யறோம். இதுல உங்களுக்கு வந்துட்டு இப்படி நல்ல கோழியெல்லாம் டெவலப் பண்ணி போட்டு இப்படி முட்டையெல்லாம் போட்டு நாங்கள் இந்த சோத்த பிரியாணி என்ன செய்திருப்போம்னா மிக்ஸ் பண்ணியிருப்போம். இதுல பாருங்க, ஒரு நல்ல பீஸ் லெக் பீஸ் ஒன்று உங்களுக்கு வச்சு தருவோம். இதை விட அடிஷனலா கறி ஐட்டம் சம்பல் எல்லாம் தரோம். அதை நான் உங்களுக்கு எந்த அளவு போர்ஷன்ங்கிற விஷயத்த விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஒரு போர்ஷன் வரும். இதுல நாங்க ஒரு இந்தியன் ஸ்டைல்ல சட்னி ஒன்று தருவோம். அதை விட இதை விட ஒரு மாசி சம்பல் நாங்க தருவோம். இதுல வந்துட்டு மாசி சம்பல், இந்தியன் ஸ்டைல்ல ஒரு கத்தரிக்காய் சட்னி, முட்டை, ஒரு கோழி பொரியல். இதுதான் நீங்க தலப்பாக்கட்டியான்றோடு கேட்கலாம். உண்மையிலே பேரை மட்டும்தான் நாங்க தலப்பாக்கட்டியா வச்சிருக்கிறோம். பிரியாணி வந்துட்டு இது ஒரு தனி சுவை. எங்கட வாடிக்கையாளர் வந்துட்டு உங்களோட ஒரியன் ஹோட்டல் தலப்பாக்கட்டு தாங்க என்று கேட்டு வாங்குற அளவுக்கு இந்த பிரியாணி இருக்குது. நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கில் எங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா நிறைய குறையில நீங்க எங்கிட்ட சொல்லலாம். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இப்ப நீங்க நினைக்கலாம் நான் ஒரு போர்ஷன் அளவுன்னு சொல்லி உங்களுக்கு இதைத்தான் காட்டினேன். உண்மையிலேயே இது உங்களுக்கு அந்த போர்ஷனை காட்டணுங்கிறதுக்காண்டி தான் காட்டியிருக்கிறேன் ஒரு பிளேட்ல வச்சு. இது எங்கிட்ட வந்துட்டு இதுல ஒரு பிரியாணி எடுத்தீங்கன்னா நீங்க 2 பேர் சாப்பிடலாம். இதுல இதை விட போர்ஷன் எல்லாம் அதிகமா வரும் உங்களுக்கு. அதுல ஃபுல் பிரியாணி என்று சொல்லி இருக்கு. அந்த ஃபுல் பிரியாணி நீங்க இதுல எடுத்தீங்கன்னா 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அடுத்தது எங்கிட்ட டேபிள்ல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு சொன்னா எங்க பிரியாணியை வந்துட்டு நீங்க டேபிள்ல சாப்பிடும்போது இந்த போர்ஷன் உங்களுக்கு காணாச்சு அடிஷனலா திருப்பி உங்களுக்கு சோறு கறியெல்லாம் போட்டு தருவாங்க. அதுக்கு எந்த வித சார்ஜஸுமே செய்ய மாட்டாங்க. வாடிக்கையாளர் வயிறு நிறைய சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணுங்கிறத எங்கிட்ட நோக்கம். அதையும் உங்களுக்கு நான் இதுல தெளிவுபடுத்திருக்கிறேன். அடுத்தது என்ன, இந்த பிரியாணி நாங்க மிச்சம் காலமா செஞ்சு வரோம். இப்பதான் இதங்கிட்ட ட்ரெண்டிங் ஆயிருக்கு. நிறைய பேர் கஸ்டமர் வந்து இந்த பிரியாணி தாங்க என்று கேட்டு வாங்குற அளவுக்கு வந்திருக்கு. அதால உங்களுக்கு வாடிக்கையாளர் தெரியாதவங்க இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் நான் ஒரு போர்ஷன் அளவுன்னு சொல்லி உங்களுக்கு இதைத்தான் காட்டினேன். உண்மையிலேயே இது உங்களுக்கு அந்த போர்ஷனை காட்டணுங்கிறதுக்காண்டி தான் காட்டியிருக்கிறேன் ஒரு பிளேட்ல வச்சு. இது எங்கிட்ட வந்துட்டு இதுல ஒரு பிரியாணி எடுத்தீங்கன்னா நீங்க 2 பேர் சாப்பிடலாம். இதுல இதை விட போர்ஷன் எல்லாம் அதிகமா வரும் உங்களுக்கு. அதுல ஃபுல் பிரியாணி என்று சொல்லி இருக்கு. அந்த ஃபுல் பிரியாணி நீங்க இதுல எடுத்தீங்கன்னா 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அடுத்தது எங்கிட்ட டேபிள்ல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு சொன்னா எங்க பிரியாணியை வந்துட்டு நீங்க டேபிள்ல சாப்பிடும்போது இந்த போர்ஷன் உங்களுக்கு காணாச்சு அடிஷனலா திருப்பி உங்களுக்கு சோறு கறியெல்லாம் போட்டு தருவாங்க. அதுக்கு எந்த வித சார்ஜஸுமே செய்ய மாட்டாங்க. வாடிக்கையாளர் வயிறு நிறைய சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணுங்கிறத எங்கிட்ட நோக்கம். அதையும் உங்களுக்கு நான் இதுல தெளிவா